4 வங்கிகளுக்கு அபராதமும் கிட்டத்தட்ட 11 பேங்குகளுடைய உரிமத்தை ரத்து செஞ்சு ஆர்பிஐ அதிரடியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல தமிழகத்தைச் சேர்ந்த பேங்க்கும் இருக்கு. எதனால அபராதம் விதிச்சிருக்காங்க, எதனால உரிமத்தை ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஆர்பிஐ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்குகளையும் பேங்கோ இல்ல பேங்க் இல்லாத ஃபினான்ஸ் நிறுவனங்களையும் கண்காணிச்சிட்டு இருக்கு. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சரியா ஃபாலோ பண்றாங்களா, எந்த இடத்துல அவங்க ரூல்ஸை பிரேக் பண்றாங்க, அதுக்கு எந்த மாதிரி அபராதம் கொடுக்கணும், இல்ல எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய முடிவுகளை ஆர்பிஐ தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் 4 பேங்க்குக்கு அபராதம் கொடுத்திருக்காங்க. 11 ஃபினான்ஸ் கம்பெனிகளுடைய உரிமத்தை ரத்து செஞ்சு அதிரடியா ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க. எதுக்காக முதல்ல இந்த 4 பேங்க்குக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க, நான் இந்த 11 பேங்க்குக்கு ஏன் அவங்களுடைய உரிமத்தை ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 4 பேங்க்ல 3 பேங்க் கஸ்டமர்ஸோடைய கேஒய்சிய மத்திய கேஒய்சியில சரியான டைம்ல அப்டேட் பண்ணல, சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னும் அவங்களுடைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த டேட்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னா அதை பண்ணிருக்கணும், அதை பண்ணல அப்படின்னா அதை ஒரு பிரேக் பண்ணத விதமா பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில கஸ்டமர்ஸோடைய கேஒய்சிய மத்திய கேஒய்சியோட அப்டேட் பண்ணாததுனால இந்த 3 பேங்க்குக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. அந்த 3 பேங்க்ல தமிழகத்தை சேர்ந்த பேங்க்கும் இருக்கு. என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்காம் மாவட்ட வருவாய் குழிக்கர் கூட்டுறவு வங்கியில இந்த ஒரு ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபராதம் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வத்தலகுண்டு பகுதியில, தமிழகத்தை சேர்ந்த வத்தலகுண்டு பகுதியில இருக்கக்கூடிய கூட்டுறவு அர்பன் வங்கிக்குமே இந்த ஒரு அபராதம் விதிக்கப்பட்ட வங்கிகளுடைய லிஸ்ட்ல இருக்கு. அடுத்ததா சிவகாசி கூட்டுறவு அர்பன் லிமிடெட் வங்கி அப்படின்றதுமே இந்த ஒரு கேஒய்சிய அப்டேட் பண்றதுல ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50,000 வரைக்குமே ஒவ்வொரு பேங்குகளுக்கும் அபராதம் விதிச்சு அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. இந்த 3 வங்கிகளும் ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காகவும் இன்னொரு வங்கி அபராதம் விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் வரலுமே ஒரு வங்கிக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஜண்டா சககாரி பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்குக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் வரலுமே அபராதம் விதிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கினவங்களுடைய வங்கி கணக்குகளை அசையாத சொத்துக்கள் அப்படின்னு ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வராததுனாலையும், அது மட்டும் இல்லாம நிறைய பேருடைய வங்கி கணக்குல குறைந்தபட்ச இருப்பு தொகையான அமௌண்ட் இல்ல, அதை பராமரிக்கல அப்படின்றதுக்காகவும் பிளாட் ரேட் அடிப்படையில அபராதம் விதிச்சிருக்காங்க. அதுக்காக தான் கிட்டத்தட்ட 17 லட்சம் வரலுமே அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா அபராதம் விதிக்கப்பட்ட வங்கிகள்ல இந்த 4 வங்கிகளும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 11 நிறுவனங்களுடைய உரிமத்தை ரத்து செஞ்சுமே ஆர்பிஐ அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. நான் பேங்கிங் பினான்ஸ் நிறுவனங்கள் நிறைய விதிமுறைகளை மீறி இருக்காங்க அப்படின்றதுக்காகவும், இதை நிறைய கண்டினியூஸ் ஆயிட்டே இருந்திருக்கு அப்படின்றதுக்காகவுமே இந்த நிறுவனங்களுடைய, அதாவது இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நிறுவனங்களுடைய உரிமத்தை ரத்து செஞ்சு அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது மூலியமா ஆர்பிஐ பேங்க் மட்டும் கிடையாது, பேங்க் இல்லாத பினான்ஸ் நிறுவனங்களும் விதிமுறைகள் எல்லாமே சரியா ஃபாலோ பண்றாங்களா, என்னென்ன கஸ்டமர் சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நிறைய எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதுக்கான அதிரடியான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்பிஐ பாண்டு மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சேஃபு. ஆனால் அது 8.05 இப்போ இன்னைக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா 8.05 உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு 9.5% கிடைக்குமா, 10% கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் பாண்ட்ஸ் போகலாம். ப்ரைவேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட் மாதிரி 4 விதமான பாண்ட் இருக்கு. இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறது இதுக்கு கவர்மெண்ட்
கவர்மெண்ட் பேங்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப 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 தவறு. 2010 இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாருக்கும் வந்து முடிச்சுக்காங்க, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்ல இதே ப்ராப்ளம் தான். எனக்கு எந்த விதமான நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இந்த மாதிரி பாண்டில் போட்டு என்டையர் கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எவ்வளவோ தேவை. இல்லை சார் எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, ஈக்விட்டியே வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐ பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை ஸ்டாகர்டாக போடுங்க. அதே மாதிரி எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.